Hi friends, வணக்கம். நான் உங்கள் சிவா பேசுறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம மதன் ப்ரோவோட இந்த செட்டப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எப்படி செட் பண்ணலாங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரிங்களா. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய செட்டப்ஸ் நிறைய ஸ்ட்ரீமிங் செட்டப்ஸ் எப்படிலாம் செட் பண்ணணும்னு சொல்லி தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேயா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் க்ரோம் வேணும். சரிங்களா. க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. சரியா. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா. ஃபஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்டென்ஷன் டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே போகணும். இதில் போயிட்டு என்ன பண்ணணும்னா சோஷியல் பிளேடு அப்படின்னு டைப் பண்ணணும். சரிங்களா. இந்த சோஷியல் பிளேடை வந்து என்ன பண்ணணும்னா இது இன்னும் வந்துடும். ஒன்று பார்த்துக்கிங்களா, டவர் மாதிரி பார்த்துருக்கீங்களா, இதுதான் சிம்பிள். இதுதான் டவுன்லோட் பண்ணோம். ஓகேங்களா. இதுக்கப்புறம் ஆட் டு க்ரோம். இது வந்து க்ரோமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு எந்த ப்ரௌசர்லையும் ஒர்க் ஆகாது. ஸோ க்ரோம் மஸ்ட்டாக இருக்கணும். சரிங்களா. ஸோ க்ரோம் செக் பண்ணிவிட்டு ஆடு கொடுங்க. இது ஆடு கொடுத்த உடனே என்ன ஆயிரும்னா உங்களோட க்ரோமில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா, யூடியூப் ஸ்டுடியோ. இந்த யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து ஒர்க் ஆகிடும். சரிங்களா. யூடியூப் ஸ்டுடியோ என்ன ஆகும்னா ஒர்க் கிளிக் ஆகிடும். அப்புறம் யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணுங்கள். யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணோன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து இந்த லைவ் கவுண்ட்டு ஒன்று காணிக்க பாருங்க. லைவ் கவுண்ட் நான் காணிச்சிட்டு பார்த்தீங்களா, இதுதான் லைவ் கவுண்ட்டு. லைவ் கவுண்ட்டை என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த எவ்வளோ உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் பவுடர்னு காணிக்கும். காணிச்ச உடனே என்ன பண்ணணும்னா இது ரெண்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரீமர் மோடு இன்னு காணிது. ஸ்ட்ரீமர் மோடு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு இருக்கும். சரிங்களா. ஸோ இப்படி தான் என்ன ஆகும்னா நம்ம மதன் ப்ரோக்கர் இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணோன்னா உங்களோட ஸ்ட்ரீமிங் செட்டப்பில் செட் பண்ணணும். செட் பண்ணுவோமா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து செகண்ட் ஸ்டெப். சரிங்களா. இதை காப்பி பண்ணிக்கிங்க, இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிங்க. சரியா. எப்போவுமே இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணவே கூடாது. இந்த விண்டோ எப்போவுமே இப்படி ஓப்பனில் தான் இருக்கணும். சரிங்களா. வேறு எந்த விண்டோ தானே க்ளோஸ் பண்ணுங்க, ஆனால் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து ஆட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து விண்டோஸ் கேப்சர். சரிங்களா. விண்டோஸ் கேப்சர்னு ஒன்று இருக்கும். விண்டோஸ் கேப்சரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து இது வரும். ஓகே. இதில் வந்து விண்டோஸ் கேப்சரில் வந்து என்ன பண்ணணும்னா இது லைவ், இது வந்து சப் கவுண்ட்னு போட்டுருணும். ஓகே. போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாருங்களா. வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கும். இந்த பெருசாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா உங்கள் கீபோர்டு இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட கம்ப்யூட்டர் கீபோர்டில் வந்து அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். மாற்றினா மாறும். சரிங்களா. அல்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி மாறினா இப்படி மாறும். சரிங்களா. அதுக்கப்புறம் அதை அப்படியே இது பண்ணணும். அல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே சுருக்கணும். சுருக்கிட்டிங்கன்னா அப்படியே சுருங்கும். ஓகேயா. இந்த அப்படியே கவுண்ட் அப்படியே சுருங்கும். இது வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பிடிச்சி இதில் வச்சுக்கலாம். சரிங்களா. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ டார்கெட் கொடுக்கணும். டார்கெட் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா மறுபடியும் ப்ளஸ்க்கு போயிட்டு டெக்ஸ்ட் கொடுக்கணும். டெக்ஸ்ட்டில் போயிட்டு டார்கெட் கோல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறீங்க. ஆல்ரெடி இருக்குதா, ரைட்டு. டார்கெட் கோல் லைவ் அப்படி டைப் பண்ணிவிட்டு இதில் இங்கே எவ்வளோ இருக்கோ ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹேஷ் கொடுத்து 2500 அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி விட்டுணும். சரிங்களா. ட்ராக் பண்ணி விட்டுட்டு இது வந்து கலர் மாற்றணும். ஸோ கலர் மாற்றிங்கன்னா இங்கே என்ன போயிட்டு நீங்கள் செலக்ட் கலர் கொடுத்து பிளாக் கலர் கொடுத்து ஓகே கொடுத்தா போதும், பிளாக் கலர் ஆயிரும். சரிங்களா. பிளாக் கலர் ஆகிட்டுங்களா. அப்புறம் ஃபாண்டை வேணால் சரி பண்ணிக்கிங்க. ஃபாண்டை வந்து என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் போல்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிளாக் போல்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் எதுவும் டவுட்னா எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லி நான் கிளியர் பண்ணி தரேன். சரிங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். செட் பண்ணுறது லைவ் கவுண்ட்டு. ஸோ இங்கே லைவ் வந்து லைவ் கவுண்ட் வந்துச்சுன்னா இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், லைவில் காமிச்சு. ஸோ
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்ட்ரீமர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது டவுட் இருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு. அப்புறம் இதே மாதிரி ஸ்ட்ரீமிங்குள்ள எல்லா செட்டப்ஸும் எப்படி எப்படி பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் ஸ்ட்ரீமர் ஷோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பாய் மக்களே. நாளைக்கு வரும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களோட முடிவுறது உங்கள் ஸ்ட்ரீமர் சிவா. பாய்.